தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் உன் வீட்டில் இருக்க நான் சொல்கிறத நீ செய் தங்கமே. கொஞ்சோண்டு மணல் எடுத்துக்கோ. மஞ்சத்தூள், குங்குமம், சாம்பிராணி, ஒரு எலுமிச்சம்பழம். அந்த எலுமிச்சம்பழம் நீ உன்னுடைய குலதெய்வத்துக்கு எப்போ போறியோ அப்போ கூட அந்த குலதெய்வத்தில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வா. அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு அடுப்பு கறி, ஒரு சிவப்பு துணியில் ₹1 காசும் வச்சுக்கோ உன் குலதெய்வத்துக்கு. இதை ஒரு சிவப்பு துணியில் முடிச்சு போட்டு உன்னுடைய நிலவாசலுக்கு முன்னாடி ஒரு செவத்தில் ஒரு ஆணி போட்டு வச்சுக்கோ. அதில் அந்த சிவப்பு மூட்டையில் கட்டி விடு. அதில் கட்டி விட்டுட்டு நீ டெய்லி சாம்பிராணி காமி. அதுக்கு ஒரு வாரத்துலேயே உனக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். உன்னுடைய குலதெய்வம் உன் வீட்டிலே இருக்கிறது மாதிரி நல்ல வாசனையாக இருக்க மாதிரி இருக்கும். உனக்கு அறிகுறி கண்டிப்பாக தெரியும் தங்கமே. நீ எதற்கும் கவலைப்படாதே. உன் குலதெய்வம் உன் வீட்டில் தான் இருப்பார். உன்னை தவிர வேறு எங்கும் போக மாட்டாள். நீ டெய்லி சாம்பிராணி போடு. அந்த குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு வணங்கு. உன்னுடைய குலதெய்வம் உன் வீட்டில் அமர்ந்திருப்பாள். உன் குடும்பத்தில் அனைவருக்கும் சகல பாக்கியத்தையும் வழங்கி கொடுப்பார். ஓம் சக்தி, ஓம் சக்தி. உன்னுடைய குலதெய்வத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.